கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுடைய குடல் ஆரோக்கியம். குடல் ஆரோக்கியம் சரியாக இல்லாத பட்சத்தில் உடல்ல என்னென்ன நடக்கும்? ஏன்னா நம்ம நெறைய பேரு தினம்தோறும் பார்க்குறோம். அதுல நெறைய பேர் சொல்ற விஷயம், டாக்டர் இந்த பிரச்சனைக்காக நெறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். நெறைய மருந்து மாத்திரைகள் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இதுலயாவது க்யூர் ஆகுமா? அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட எனக்கு சந்தேகமாவும் இருக்கு. காலையில எந்திரிச்சு நல்ல பால் நல்லா கொதிக்க வச்சு டீ போட்டு நல்ல சுகர் போட்டு குடிக்கிறோம். இதுவே எவ்வளோ பெரிய டாக்ஸின் தெரியுமா? அந்த சுகர் நம்ம குடிக்க குடிக்க சுகர் ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் உடல்ல. அதுவே கழிவு தானே. ஸோ அந்த கழிவாகவே மாறி உடல்ல தேங்க ஆரம்பிக்குது. காலையில் நம்ம சாப்பிட்ற சின்ன அந்த டீ காஃபி ஒரு கிளாஸ் குடிக்கிறோமா, அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லேட் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு, லேட் நைட்டாக சாப்பிட்ற உணவு இதுவுமே நம்மளுடைய குடல் பகுதியை சிதைக்குது. இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்குது. ஏன்னா தொண்டை வரைக்கும் தான் அதனுடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்க கலராக இருக்குன்னு நம்ம ஒரு டெம்ட் ஆகி சாப்பிட்றோம். தொண்டைக்கு கீழே என்னங்க நடக்குது, அது என்ன நடந்தா என்ன அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம குடல் ரொம்ப சிரமப்படும். அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். கம் மாதிரி அங்கங்கே ஒட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு வெளியிலேயே வராதுங்க. அந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன ஆகுனா இன்ஃப்ளமேஷன் ஆகும். இதுதான் நமக்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய அந்த ஸ்லக்கிஷ் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ அந்த வளர்ச்சிதை மாற்றமே நடக்காமல் போகிறதுக்கும், உடலில் நோய் வர்றதுக்கும், இம்யூனிட்டி குறைவாக இருப்பதற்கும், உடல் எடை உங்களுக்கு குறைவாக இருப்பதற்கும் இதுதான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணோம்னா என்ன டாக்டர் பண்ணுறது? ஸோ நீங்கள் ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சித்த மருந்துகள் எது எடுத்தாலும் சரி, க்ரானிக் டிசீஸாக இருக்குது, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்புகள், எதற்கு மருந்து எடுத்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட்டை கிளியர் பண்ணிடுவோம். ஸோ நாடி பார்க்கும்போது ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுடைய குடல் ஆரோக்கியம். குடல் ஆரோக்கியம் சரியாக இல்லாத பட்சத்தில் உடலில் என்னென்ன நடக்கும்? ஏன்னா நம்ம நிறைய பேர் தினம்தோறும் பார்க்குறோம். அதில் நிறைய பேர் சொல்கிற விஷயம், டாக்டர் இந்த பிரச்சனைக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நிறைய மருந்து மாத்திரைகள் ட்ரை பண்ணிட்டேன். இப்போது இதுலையாவது க்யூர் ஆகுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட எனக்கு சந்தேகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா நோய்களுக்குமே குடல் தாங்க காரணம். ஸோ முக்கியமாக குடலில் நமக்கு கழிவுகள் தேங்கி தேங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வகையான மருந்துகள் எடுத்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்டே இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயம். ஸோ டாக்ஸிக் அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ரீசன். கழிவுகள், நச்சுகள் நம்ம உடலில் தேங்கி இருக்கிறது, முக்கியமாக குடல் பகுதியில் தேங்கி இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான காரணம் புவர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்ட உணவு அப்சார்ப்ஷன், அதாவது சத்தாக மாறி உங்களுக்கு ரத்தத்தில் கலக்கப்படலை. இது முக்கியமான ஒரு காரணம்ங்க. இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது மூன்றாவது முக்கியமான காரணம் ஸ்லகிஷ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப பொறுமையாக நடக்கக்கூடிய உணவோட சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப போராக நடக்கிறது. இந்த 3 காரணங்களும் நம்ம ஹெல்த்தியை ஸ்பாயில் பண்ணுது. இதை எப்படிங்க நம்ம சரி செய்யுது? ஸோ டாக்ஸிக் அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்மளால தாங்க உடலில் ஏற்படுது. முன்னாடியெல்லாம் உணவே மருந்துன்னு வச்சுருந்தாங்க. காலையில் எந்திரிச்சு நல்ல பால் நல்லா கொதிக்க வச்சு டீ போட்டு நல்ல சுகர் போட்டு குடிக்கிறோம். இதுவே எவ்வளோ பெரிய டாக்ஸின் தெரியுமா? அந்த சுகர் நம்ம குடிக்க குடிக்க சுகர் ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் உடலில். அதுவே கழிவு தானே. ஸோ அந்த கழிவாகவே மாறி உடலில் தேங்க ஆரம்பிக்குது. காலையில் நம்ம சாப்பிட்ற சின்ன அந்த டீ காஃபி ஒரு கிளாஸ் குடிக்கிறோமா, அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லேட் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு, லேட் நைட்டாக சாப்பிட்ற உணவு இதுவுமே நம்மளுடைய குடல் பகுதியை சிதைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் என்ன ஆகுது? நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இதனோட சேர்த்து ஜங்க் ஃபுட்ஸ், நிறைய மாவுச்சத்து நிறைந்த ஃப்ரோசன் மீட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள குப்பை மாதிரி திணிச்சு டாக்ஸின்ஸ் அதிகமாக சேர ஆரம்பிச்சிருது. அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், புவர் அப்சார்ப்ஷன் சொல்லிட்டு. இதுதாங்க இன்னைக்கு பெரும்பாலும், டாக்டர் நான் நிறைய உணவு சாப்பிட்றேன், எனக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லை, 45 40 கிலோ, ஆனால் ஏஜ் 25 30 ஆயிடுச்சு, என்னெல்லாம் மில்க் ஷேக் குடிக்கிறேன், நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றேன், இதை இவ்வளவும் எடுத்துக்கிறேன், நல்லா நான்வெஜ் எடுத்துக்கிறேன், ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறேன்,
ப்ரோட்டீன் மில்க் ஷேக்லாம் குடிக்கிறேன், இவ்வளோ சாப்பிட்டும் எனக்கு ஏன் வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா புவர் அப்சர்ப்ஷன். அதுக்கான ரீசனும் இந்த டாக்ஸின் தான். ஸோ அப்போ குடல் பகுதியில் அதிகமான கழிவுகளோடு சேர்ந்து இந்த குப்பை உணவுகள் உள்ளே போட்டுடுறீங்க இல்லையா, இது என்ன ஆகும்னா ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்ட இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 10 to 15 நாட்கள் எடுக்குது. அவ்வளவு நாட்கள் உங்கள் குடல் பகுதியிலே ஸ்டிக்கி மாதிரி கம் மாதிரி ஒட்டிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது ஒட்டி என்ன ஆகுனா குடல் உள்பகுதியிலேயே உங்களுக்கு கழிவுகள் தேங்கி நீங்கள் சாப்பிட்ற சத்தான ஆகாரமும் சரியாக செரிமானம் நடக்காமல் அப்படியே கழிவாக வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்குது. ஏன்னா தொண்டை வரைக்கும் தான் அதனுடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்க கலராக இருக்குன்னு நம்ம ஒரு டெம்ப்டாகி சாப்பிட்றோம். தொண்டைக்கு கீழே என்னங்க நடக்குது, அது என்ன நடந்தா என்ன அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம குடல் ரொம்ப சிரமப்படும். அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். கம் மாதிரி அங்கங்கே ஒட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு வெளியிலேயே வராதுங்க. அந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன ஆகுனா இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ குடலோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் ஹெல்த்தியான சத்தான உணவு டைம் டேபிள் போட்டு சாப்பிட்டா கூட அப்சார்ப்ஷன் நடக்காது. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு இந்த மாதிரி குப்பை உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸை தூக்கி போட்டுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய அந்த ஸ்லக்கிஷ் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ அந்த வளர்ச்சிதை மாற்றமே நடக்காமல் போகிறதுக்கும், உடலில் நோய் வர்றதுக்கும், இம்யூனிட்டி குறைவாக இருப்பதற்கும், உடல் எடை உங்களுக்கு குறைவாக இருப்பதற்கும் இதுதான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணோம்னா என்ன டாக்டர் பண்ணுறது? ஸோ நீங்கள் ஒரு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சித்த மருந்துகள் எது எடுத்தாலும் சரி, க்ரானிக் டிசீஸாக இருக்குது, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்புகள், எதற்கு மருந்து எடுத்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட்டை கிளியர் பண்ணிடுவோம். ஸோ நாடி பார்க்கும்போதே ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. குடல் அதாவது ஆமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமம் வயிற்றில் அதிகம் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னாலே கழிவுகள் சேர்ந்து உடலோட அந்த அக்னின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது டைஜஸ்டிவ் ஃபயர், இந்த ஃபயர் குறைஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னா எந்த வகையான உணவு எடுத்தாலும் சரியாகாது. அப்போது வயிறு மட்டும் பெருசாகிட்டே போகிறது, உள்ள லீக்கி கட், உள்ள ரத்தம் கசிதல் ஏற்படுறது, ஆசனவாய் பகுதியில் வெடிப்போ இல்லை மலம் உங்களுக்கு வறண்டு இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாளடைவில் குடல் பகுதியில் இந்த உணவு எல்லாமே தங்கி வாயு உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஆசனவாய் பகுதியில் காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, வயிறு உபசமாக இருக்கிறது, உணவு சாப்பிட முடியல. இந்த நேரத்தில் இன்னும் சோடா, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு நம்ம டைஜஷன் நல்லா ஆகுது, ஏப்பம் வந்துடுச்சு, சரியாயிடுச்சுன்ட்டு அதையும் நம்ம உள்ள தள்ளி, சுகரையும் நம்ம உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். அப்போது நம்மளுடைய குடல் பகுதி ரொம்ப கஷ்டப்படும். சாதாரணமாக ஒரு உணவுப் பொருள் நம்ம வீட்டில் வெளியிலே வச்சா கூட ஒரு நாள் 2 நாளில் அது கெட்டு போயிடுது. அந்த உணவை நம்ம உள்ளே தள்ளிட்டு 10-15 நாள் குடல்லையே இருந்து அழுகி, ஸோ அதனோட நச்சுக்கள் வெளியேறி அப்போ நம்ம உடலும் ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்கு மாதிரி மாறிடுது. அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நெகட்டிவ் என்சைம்ஸ் எல்லாமே, அந்த நச்சுக்கள் நம்ம மூளையை பாதித்து நம்மளுடைய எண்ணங்களையும், ஸோ அதிகமாக கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர், ஆன்சைட்டி, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸும் நமக்கு அதிகமாக வருது. அப்போ உணவுகள் ஒரு சாத்விக் ஃபுட்டாக நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும், நார்ச்சத்து நிறைந்திருக்கிற உணவுகள் எடுக்கணும். இதற்கு கட் ஹெல்த்துக்கு கை கொடுக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்ன, மூலிகைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, கட்டை இப்போ கிளியர் பண்ணணும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லட்டுங்களா, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பெருஞ்சீரகம், சோம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சோம்பு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, இதை தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? சோம்பு எடுத்து நல்லா லேசாக வறுத்து ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட 100 கிராம் சோம்பு இருக்குன்னா 20 கிராம் சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்து, அதாவது டெய்லி இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். ஸோ நம்ம அரைச்சாலோ இல்லை கைகளில் பிசைஞ்சாலே அது உருண்டை மாதிரி வந்துடும். ஸோ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை மாதிரி வரும். ஸோ அந்த சோம்பு, சீரகம், சோம்பு 100 கிராம், சீரகம் 20 கிராம், இதை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டோம். இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து கைகளாலே பிசையலாம், இல்லை அம்மியில் அரைச்சாலே உருண்டை மாதிரி வரும். டெய்லி ஒரு உருண்டை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க.
தினம்தோறும் சாப்பிட்டுட்டு வாங்க. குடல் கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அந்த குடலில் ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருங்க. டெய்லி சாப்பிடணும். ஒரு 48 நாள் 50 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. அவ்வளோ முக்கியமான ஒரு மருந்துங்க. தொடர் ஏப்பம் வருது, குடல் பகுதியில் கழிவு சேர்ந்துருக்கு, இது வெளியேறினாலும் நீங்கள் சீரண சஞ்சீவி சூரணம் தாராளமாக பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை குடிநீர்னு ஒரு மருந்து இருக்குங்க. இந்த சரக்கொன்றை குடிநீர் அப்படின்னு சொல்கிறது உடலில் அந்த வாதத்தை குறைக்கும். இந்த சரக்கொன்றை குடிநீர் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை காலையில் உணவு எடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் இந்த குடிநீர் பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும். காலையில் உணவு எடுத்த பிறகு தொடர்ந்து 30 நாட்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது குடல் கழிவுகள் வெளியேறி உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம குடல் தான் நம்மளை ஆட்டி படைக்கிற ஒரு அரசன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கட் ஹெல்த் ரொம்ப நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.